ஈரானுடன் விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் புதிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இருப்பினும் நாங்கள் எந்தவொரு குழுவையும் சந்திக்கவோ அல்லது வேறு நாட்டிற்கு செல்லவோ திட்டமிடவில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் மறுத்துள்ளார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நல்ல ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு ஈரானுக்கு இதுவே கடைசி வாய்ப்பு என்று எச்சரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களிடம் தனது கருத்துக்களை தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் கட்டார் ஆகிய வளைகுடா நாடுகளின் கோரிக்கைக்கு அமைவாகவும் ஈரானின் விருப்பத்திற்கு இணங்கவுமே தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலம் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரான் ஒரு நல்ல ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான கடைசி வாய்ப்பை இழக்க நேரிடும். ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக உறுதியாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான மோதல் தொடரும் பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உண்மையான நோக்கம் அல்லது திட்டங்கள் என்னவென்பதை கண்டறிவது கடினமாக உள்ளதாக மத்திய கிழக்கு நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் ஜேசன் ஹேம்பல் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் குறிப்பிடும் நல்ல ஒப்பந்தம் என்பது எதனை குறைக்கிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. அவர் பழைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு திரும்ப விரும்புகிறாரா அல்லது கடற்படை முற்றுகையை நீக்கி ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முயல்கிறாரா என்பதில் தெளிவில்லை. ட்ரம்ப் விதிப்பது உண்மையான இறுதி எச்சரிக்கையா அல்லது வெறும் அச்சுறுத்தலா என்பதில் சந்தேகம் நீடிப்பதாக ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் அணுசக்தி மற்றும் பெலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் போன்ற மூலோபாய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் ஹோர்முஸ் நீரிணையில் இயல்பு நிலையை கொண்டு வரவும் வெள்ளை மாளிகை தொடர்ந்தும் இராணுவ தாக்குதல்கள் அல்லது தாக்குதல் அச்சுறுத்தல்களையே நம்பியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 9 வர்த்தக கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மற்றும் தடைகளை தீவிரமாக அமல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க இராணுவம் கடந்த ஜூலை மாத நடுப்பகுதியிலிருந்து இதுவரை மொத்தம் 44 வர்த்தக கப்பல்களை திருப்பிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் 2 கப்பல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் 2 கப்பல்களுக்கு இராணுவத்தினர் பலவந்தமாக நுழைந்து சோதனையிட்டுள்ளனர். நேற்று வெளியிடப்பட்ட தரவுகளின்படி 35 கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டிருந்த நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளது. இதன் மூலம் ஒரே நாளில் 9 கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய கடல் வழியான வர்த்தக கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க படைகள் இந்த பகுதியில் கண்காணிப்பு மற்றும் தடுத்து நிறுத்தல்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. இதேவேளை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் பொருளாதார தடைகள் மற்றும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் வகையில் குறைந்தது 2 ஆண்டுகளுக்கான பொருளாதார மீள்தன்மை திட்டம் தயாராக உள்ளதாக ஈரானின் பொருளாதார அமைச்சர் அலி மதனிசாதே தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் எதிரிகளின் சதிகளுக்கு பதிலடி கொடுக்கவும் அரசாங்கம் முழு தயார் நிலையில் இருப்பதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எதிரிகளின் சதித்திட்டங்களை முறியடிக்க ஈரானிடம் பதில் திட்டங்கள் தயார் நிலையில் உள்ளன. மேலும் பொருளாதார ரீதியாக ஈரானை அழிக்க நினைப்பவர்களின் ஆசை கல்லறைக்கு செல்லும் என அந்த நாட்டு பொருளாதார அமைச்சர் எச்சரித்துள்ளார். ஈரான் மீது சர்வதேச அளவில் பொருளாதார தடைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வரும் பின்னணியில் உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாக்கவும் பொருளாதார சீர்குலைவை தடுக்கவும் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணை கடல் வழி பாதை தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமான் இடையே நடைபெற்று வரும் பேச்சுக்கள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். உலகின் மிக முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் நீரிணைக்கு அமைவாக புதிய கடல் வழி பாதை ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே இந்த பேச்சு நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 2 தரப்பிற்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய பாதையை அமைப்பதில் உடன்பாட்டை ஏற்படுத்தி வருவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தற்போதுள்ள வடக்கு அல்லது தெற்கு பாதையாக இல்லாமல் 2 நாடுகளின் இறையாண்மையையும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் நலன்களையும் பாதுகாக்கும் வகையில் அமையும் என்றும் ஈரானிய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் நுகரப்படும் மசகு எண்ணெயில் சுமார் 20% ஹோர்முஸ் நீரிணை வழியே கொண்டு செல்லப்படும் நிலையில் இந்த பேச்சு உலகளாவிய எரிபொருள் சந்தையில் பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை ஈரானில் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் இருவருக்கும் நேற்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக அந்நாட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே கடந்த பிப்ரவரி முதல் போர் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து ஈரானில் மரண தண்டனைகள் நிறைவேற்றுவதும் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் பலருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒமித் பெக்ஷாத் மற்றும் போரியா சஃபத் என்கிற இருவர் ஈரானின் முக்கிய இராணுவ மற்றும் பாதுகாப்பு தளங்கள் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகளுக்கு அனுப்பினர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் நேற்று காலை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ஈரான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அவர்கள் கைது செய்யப்பட்டமை பற்றியோ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை பற்றியோ எதிலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஒத்துழைத்து ரகசிய தகவல்களை அளித்தனர் என குறிப்பிட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்ட மனித உரிமை அமைப்புகளில் தரவுகளின்படி சீனாவிற்கு அடுத்ததாக உலகில் அதிக மரண தண்டனைகளை நிறைவேற்றும் நாடாக ஈரான் உள்ளது. ஈரானில் கடந்த ஆண்டு மட்டுமே 1639 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 1989க்கு பிறகு பதிவான அதிக எண்ணிக்கை இதுவாகும். சில நாட்களுக்கு முன்பு அரசுக்கு எதிரான போராட்டத்தில் கடந்த ஆண்டு அதிகாரிகளை தீயிட்டு கொளுத்திய இருவருக்கு பொதுவெளியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.